என்னுடைய ஹோம் டிப்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தொடப்பம். என்ன தொடப்பம் தெரியுமா? சிலிக்கான் தொடப்பம். இப்போ சிலிக்கானில் நிறைய வந்துருச்சு. நம்ம தோசை சுடுற கூட சிலிக்கானில் வந்து தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி கரண்டிங்க நிறைய வந்து அடுப்படில் யூஸ் பண்ணுற கரண்டிங்கெலாம் சிலிக்கானில் வந்துருச்சு. அந்த உங்களுக்கு தோசை தேய்க்கிறது முதற்கொண்டு எண்ணெய் பொரிக்கிறது, அப்புறம் வந்து உங்களுக்கு வறுக்கிறது எல்லாருக்குமே சிலிக்கான் கரண்டி வந்துருச்சுல்ல. அதே தான் இந்த சிலிக்கானால் ஆக்கப்பட்ட ஒரு பாட்டம். இது அழகாக டீட்டெயிலாக அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு குப்பையை வந்து கொண்டு வந்துடுது. வீடு பெருக்கிறதுங்க இது. இது வந்து எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகும். லென்த்தும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடு பெருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் காட்டுறேன். இது வாங்கி வந்து எப்படியும் நான் 2 மாதம் ஆச்சு. ஆனால் நான் மறந்துட்டேன் உங்களுக்கு போடுறதுக்கே. அப்புறம் எனக்கு அந்த சிலிக்கான் வந்து மூடி போடும்போது ஆமால இதையும் போடணுமேனுட்டு ஞாபகம் வந்து இதை நான் போட்டேன். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் போடுறதுக்கு நேரம் தான் இல்லை, அப்படி இருக்குது. சரி, நம்ம ஹோம் டிப்ஸ்னு வச்சு யூஸ்ஃபுல்லாக போடாமல் முக்கியமானது போடாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோவும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் மார்பிளோ ஒயிட் டைல்ஸ் இருக்கிற இடத்துலையோ நீங்கள் அழகாக எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். எல்லா கார்னரும் போங்க. நீங்கள் வந்து பெருக்கும்போது ஒன்றுமே வராத மாதிரி இருக்கும். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும். அதுதான் பெரிய மேஜிக்கு. அவ்வளோ வரும். நாங்கள் டெய்லி பெருக்கிறதுனால இவ்வளோ வந்து உங்களுக்கு நிறைய வரல. 2 நாள் பெருக்கணும்னு வச்சுங்களேன், இதை மாதிரி 3 மடங்கு அப்படியே குப்பையை தள்ளிக்கிட்டு வரும். ஒட்டடை எல்லாமே குப்பையாக கொண்டு சேர்த்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். நமக்கு ஒட்டடை தனியாகவே எடுக்காது. அவ்வளோ அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இது பசங்க ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாம் வயரிங்காக இருக்கும். அதனால் நம்ம அங்கே தொடப்பத்தை விட்டு பெருக்கவும் முடியாது. பெருக்குனாலும் அந்த தொடப்பத்து குச்சியெல்லாம் அங்கே மாட்டிக்கும். இது நம்ம அழகாக உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ண முடியும்ல, அழகாக உள்ளே விட்டு நம்ம மூளை முடுக்கில் எல்லாமே நீட்டாக அப்படி இருக்கும். எல்லா குப்பையும் சின்ன சின்ன தூசியெல்லாம் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம முறத்தில் வாடுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த நைலான் பார்டரை நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம், நீங்கள் ஈரத்தில் தொடச்சி வச்சிடணும். அதுதான் இதனுடைய மெயின்டெனன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி வருது பாருங்கள், ஒவ்வொரு கார்னரும் அப்படியே வருது. நான் வயர்லாம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம பெருக்கும்பொழுது ஈஸியாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். குப்பை அவ்வளோ வெளியே வருங்க. இதில் இந்த இது வந்து பெருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பெருக்கிறது ஒரு கஷ்டமாகவே எனக்கு தோணாது. வீடு பெருக்கணுமா, ஜாலியாக பெருக்கலாம், இன்றைக்கி ஜாலியாக வீடு பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பெருக்க ஆரம்பிச்சிடுவேன். இங்கே பாருங்க, இந்த இடமெல்லாம் அப்படியே அழகாக வருது பாருங்கள். இந்த காரில் ஏன்னா ஃபுல்லாக வயராக தான் வச்சுருப்பாங்க. எல்லாம் வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாக லேப்டாப்பு வயராக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம அப்படியே தள்ளினோம்னா அங்கே இருக்கிற தூசி அப்படியே வந்துடும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த பக்கம் போய் எடுத்தால் போதும். டெய்லி கூட நம்ம எடுக்க தேவையில்லை. ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே பெருக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பெருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பெருக்கிறது ஒரு கஷ்டமே இருக்காது. பெருக்கிறன்ற ஒரு வந்து டென்ஷனும் இருக்காது. ரிலாக்ஸாக அப்படியே பேசிக்கிட்டே பெருக்கலாம், பாட்டு கேட்டுக்கிட்டே பெருக்கலாம். ஏன்னா தூசி நம்ம அது பாட்டுக்கு வரப்போகுது. அவள் தான் தூசியை பார்த்து பெருக்கணும் இல்லை, பிடிச்சி இழுத்து வந்துக்கிட்டே இருந்தால் வரும். முறத்தை எவ்வளோ அழகாக எடுக்குவது பாருங்கள். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.